ரொம்ப நாள் இன்ட்ரோ பேசினா நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறதுனால குயிக்காக பேச போகிறேன். என் பேர் ஆதி, இது தாரக், இது ஸ்ரீநாத். இவங்க பண்ணிட்டு இருந்த ஷோ பேர் பேச்சுலர் குக்கிங் அப்படின்னு ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியாக பண்ணீங்க 7 மாதம். அந்த 7 மாதம் கேப்புக்கு அப்புறம் அந்த ஷோவை ரிசீவ் பண்ண போகிறோம். சிறப்பாக நடத்தி கொடுங்க. 7 மாதத்துக்கு அப்புறம் வந்துருக்கீங்க, என்ன பண்ண போகிறோம் அதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் பண்ண போகிறது வந்து குக்லேயே இது வரைக்கும் அதிக வியூஸ் பண்ண ஒரு ரெசிபி. அதுவும் இல்லாமல் என்னென்னா அது எவனை கேட்டாலும் ஐயோ அதுவாக பண்ண போகிறோம், அது ரொம்ப கஷ்டம், பண்ணவே முடியாது. இதோ இவரு கூட இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி எங்கள் அண்ணனின் படைப்பான பன் பரோட்டா நாங்கள் பண்ண போகிறோம். பன் பரோட்டா. சரி, எப்படி பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? வந்துருமா தேருமா? ஓகே, ஃபஸ்ட் என்னென்னா எக்கு உடச்சி ஊற்றிக்கோ. 3 இல்லை 1. ஓகே எக் 1. அதுக்கடுத்து மில்க் 2 கப்பு. 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கு. இது டேபிள் ஸ்பூனாடா? இது கரண்டிடா. 2 டேபிள் ஸ்பூன்னா கொஞ்சோண்டு ஊத்து. இன்னும் அவ்வளோதான்டா. கொஞ்சம் ஊத்துறா. போதும். அதுக்கடுத்து தண்ணி 1 கப்பு ஊற்று. சால்ட் 1.5 ஸ்பூன். சரி, ஏன் இப்போ பொறுமையாக சொல்லு. சால்ட் 1.5 ஸ்பூன். இல்லை ஸ்பூன் இல்லைடா. போடு. இது 1.5 டீஸ்பூனா டேபிள்? 1.5 டீஸ்பூன்ரா. இது 1 டீஸ்பூன்ரா. 1.5 டீஸ்பூன்ரா. அடுத்து சுகர் 2 ஸ்பூன். 2 டிஎஸ்பி 2 டேபிள் டீஸ்பூன். டிஎஸ்பியா டிபிஎஸ்பியா? டீஸ்பூன். எதுக்கு சிரிச்ச? பிரேக்கிங் த ஃபோர்த் வால். பேட்டர் அந்த இதை எடுத்துட்டு வா. எனக்கு புரியல. இப்போ அதை வச்சு கலக்கணும். இப்போ ஆமாம். அப்புறம் பேட்டர் என்ன? அதுக்கு பேர் தானே பேட்டர் பண்ணுறதுன்னுவாங்க, அப்படி தானே? கொலகொல சவுண்ட் இஸ் நாட். அண்ணா கேமரா பாருங்களா. ஏன் நம்ம சமைச்சா யாருமே மதிக்க மாட்டீங்க? சொல்லுங்க, ஏதாவது சாதிக்க முடியலையா? நான் இப்போ என்ன சாதிச்சு காமிக்கணும்? இல்லைண்ணா, அது இந்த மஞ்சள் கலர் ஓகேவா இல்லை இன்னும் மஞ்சள் ஆகணுமா? அது மேட்டரே இல்லையா? அது நீ வாங்குற முட்டையை பொறுத்து மாறும். சில முட்டை கொஞ்சம் மஞ்சள் கரு லைட்டாக இருக்கும். பிரச்சனை இல்லைல்ல. ஓகேண்ணா இப்போ கிளம்பு. இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேண்ணா. போயிட்டு வாங்க, நாங்கள் வேற டவுட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த எக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ மெஷர் பண்ணி கரெக்டா அது போட்டாச்சு 4 கப்பு. ஏய், இங்க எங்க தூக்கி காமிக்கிற? இல்லடா, ஆடியன்ஸுக்கு இந்த கேமரா. இப்போ எல்லாம் கரெக்டா மிக்ஸ் ஆகணுமா? எப்படி பண்ணியிருக்கான்? ஓ, இந்த மாதிரி ஆகணும். அது பண்ணது யாரு தெரியுமில்ல? ஐயோ, ஸோ இப்போதைக்கு நாங்கள் மாவை வந்துட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி நீட் பண்ணி வச்சுருக்கோம். சரிரா, நீ தான் பண்ண. இதில் வந்து இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது மேலே ஒரு துணி போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே வைக்கணும். இப்போ அடுத்து என்னென்னா ஒரு கிளாத் எடுத்து லைட்டாக நினச்சிக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு 2 மணி நேரம் போட்டு மூடி வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நாங்கள் மாவு ரெஸ்ட் ஆகிற டைமில் குக்டோட தாபா கறி வச்சு பன்னீர் தாபா கறி பண்ண போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது உள்ள பேக்கேஜ். கட் பண்ணுறதுக்கான ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க. அப்படியா? சொல்ல வேண்டியதாக முன்னாடி. பரவாயில்ல, ஆனால் இதை வச்சு ஒரு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான். அதுலேயும் நம்ம 3/4 கப் ஊற்றினா போதும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் உப்பு போட தேவையில்லை, மிளகா போட தேவையில்லை, எதுவுமே போட தேவையில்லை. ஸோ இந்த பன் பரோட்டா மாவு ரெஸ்ட் ஆகிற டைமில் நாங்கள் பன்னீர் தாபா கறி பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் மேலே ஆகுது. இப்போ இதை எடுத்து நம்ம பால்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவை 8 பிரித்து 8 தனித்தனி பால்ஸ் பண்ணி திருப்பி அதை ஆயிலில் கோட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணணும். இப்போ இதை நாங்கள் பார்த்து பண்ணி ஒழுங்காக வரலாம், என்ன நீங்கள் அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுருவோம்ல. இப்போ என்னென்னா இது எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்னென்னா இதில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் கவர் பண்ணி வைக்கணும் 30 மினிட்ஸ்க்கு. Here comes the toughest part of the recipe. நான் இதை சப்பாத்தி கட்டையை வச்சு இதை கரெக்டாக உருட்டி அதை வீசணும். 2 மெத்தட் இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணுறது செகண்ட் மெத்தட், ரொம்ப ஈஸியான மெத்தட். ஃபஸ்ட்டு ஒன்று எங்களுக்கு கரெக்டாக தெரியல, கரெக்டாக வந்திருக்கா ஒழுங்காக வந்திருக்கான்ட்டு. அதனால் ஆளுக்கு 2 பண்ணலான் இருக்கோம்.
இதில் என்னென்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டோ தானே அதுக்கு பேர். ஸோ இப்போ அடுத்து என்னென்னா இப்போ எல்லாமே ரெடி. இதை அவன் கையால் அழுத்தி ஃப்ளாட் பண்ணி கொடுப்பான். நம்ம 2 minutes போட்டு இதை ஒவ்வொரு சைடும் 2 minutes குக் பண்ணால் போதும். இதாடா இதை அப்படியே எடுத்து இது நானே போட்டுறேன். நான் போட்டுறேன். அப்புறம் நானும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி லுக் வைஸாக ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லுக் வைஸாக கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். இந்த கேள்வி நான் கேட்காம இருந்திருக்கலாம். இவ்வளோ செதா வரக்கூடாது. அது ஏன் அப்படி வருதுன்னா எண்ணெய் கம்மியாக. ஆமாம், நாங்கள் ஜிம் போகிறவங்களுக்கும் பரோட்டா சாப்பிட்டு இருக்கும்ல. பட் ஐ திங்க் வீட்டில் செய்கிறதுக்கு பரோட்டா எப்படி செய்யணும்னு தெரியாமல் நீங்கள் ஆரம்பித்ததுக்கு இட் லுக்ஸ் குட். ஆக்சுவலாக உள்ள ஃப்ளேக்கியாக இருக்குது. இது வந்து நல்ல விஷயம் தான். உள்ள வெந்திருக்குது, அதே டைம் லேயராக வந்துருக்கு. உண்மையை சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். உண்மையெல்லாம் சொல்லு. இல்லை அதனால தான் நல்லா சொல்லுங்கன்ட்டு. என்னன்னா வந்து என்ஜாய் பண்ணி 2 பரோட்டா ஈஸியாக சாப்பிடும். 2 தான் நான் ஏன் போதுண்டா பசிக்கல. இப்போ அவுட் ஆஃப் 10 எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்போதைக்கு? டேய் இதெல்லாம் ஒரு 6 மார்க் கண்டிப்பாக தரேன். நாட் பேட். அடுத்தது இதே மாதிரி வந்து இவங்க என்ன சமைக்கணும்னு நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அனுப்பிச்சுடுங்க, செஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக் த வீடியோ அண்ட் காமெண்ட் யுவர் ஃபேவரட் பார்ட். அப்புறம் சமைக்க தெரியாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக குக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடிக்கடி உங்களை நீங்கள் பார்க்கலாம். எங்களை பார்க்கறதுக்குன்னு இல்லை.